இந்த நல்ல மாலவடையில் ஸ்தோத்திரம் எனக்கு பிறப்பில் எங்களுடைய பெற்றோர் எங்கள் எல்லாரும் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தாயும் தகப்பனாருக்கும் ஒரே ஊர் தான், புளியமட்டி அந்தோனியார் கோயில்னு சொல்லுவீங்க. அதிலிருந்து வடக்க ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதே ஊர். ஸ்தோத்திரம் நான் 3வது பையன். ஏன்னா உங்களுடைய பிரயோஜனத்திற்காக நம்ம ஜெபம், நான் ஜெபத்தை குறித்து தான் நான் எடுக்க வேண்டியது ஜெபமாக இருக்கிறதுனால, ஆனாலும் எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லதுக்கு முன்னால் எங்கே போனாலும் என்னுடைய அனுபவ சாட்சியை கொஞ்சம் சொல்லுவது உண்டு. மிக சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்தோத்திரம் என்னுடைய பெற்றோருக்கு 3வது பையனாக பிறந்தேன். எனக்கு முன்னால் 2 பையங்க பிறந்து மரித்து விட்டாங்க. பெற்றோருக்கு தெரியும். ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சாபம் இருந்தது. என்ன சாபம்னு சொன்னால், பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் கால் மாறி தான் பிறக்கும். குழந்தை பிறக்கும் போது தலை தான் என்ன செய்யும், பிறக்கும். ஆனால் நான் பிறந்தது கால் மாறி தான் பிறந்தேங்க. ஸ்தோத்திரம் எனக்கு முன்னால் 2 பிள்ளைகள் பிறந்து செத்து போச்சு, 2 பையங்க. 3வது நான் பிறந்தேன். 3வது பிறக்கும்போது கால் மாறி பிறந்ததுனால குடும்பத்தில் சாபம். நாங்கள் ஸ்தோத்திரம் பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒன்றும் தங்காது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பெரிய பெரிய ஜோசியக்காரங்க பல விதத்தில் உள்ளவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டான்னு சொல்லதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஸ்தோத்திரம் அப்படி பிறந்ததுனால ஸ்தோத்திரம் அந்த பிறந்து 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். எனக்கு பின்னால் 2 பிறந்து செத்து போச்சு. இதனை ஜோசியக்காரிடத்தில் போய் கேட்டபோது அவன் சொன்னாங்க, இந்த பையனும் பிழைக்க வேண்டாம், செத்து போயிடுவான், ஏன்னா ஒரு பிள்ளையும் தங்காது அப்படின்னு சொன்னதுனால ஸ்தோத்திரம் என்னை எங்கேயாட்டும் ரொம்ப விளையாட விட மாட்டாங்க. ஏன்னா தட்டி கட்டி குப்புற விழுந்து செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவ்வளவு என்னை பார்ப்பாங்க. ரொம்ப செல்ல அடிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாடா அடி வாங்கினதே எனக்கு ஞாபகம் இல்லை, அடித்தது கிடையாது. எங்கள் அம்மாட்ட அடிக்கடி நான் கேட்பேன். அதேபோல் எங்கள் அம்மாட்ட நிறைய அதை வாங்கியிருக்கேன், எங்கள் அப்பாட்ட அடி வாங்கினதே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் வளர்க்கப்பட்டேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய குடும்பம் முழுவதுமே, குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற குடும்பம் தான் எங்களுடைய ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பீடி சிகரெட்டு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தம்பிமார், எங்கள் அம்மாவுடைய கூட பிறந்த தம்பிமார் எல்லாருமே அதற்கு அடிமையாக இருந்தாங்க. அப்போ அவங்களோடு இணைந்து ஸ்தோத்திரம் சில நேரம் காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த தொழிலை சின்ன வயதிலேயே கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய சூழ்நிலை ஆச்சு. பள்ளிக்கூடத்துக்கு சொல்லுவாங்க, ஆமாம் நீ படித்து பெரிய கலெக்டர் ஆக போகிற, ஸ்தோத்திரம் நம்ம ஊரே இதை தான் இந்த தொழிலை தான் செய்யுது, அதனால் நீ எங்கள் கூட வந்து செய்யின்னு சொல்லி சின்ன வயசுலேயே கொண்டு போய் என்னை அதில் பழக்க வைத்தாங்க. ஸ்தோத்திரம் ஆகையால் என்னுடைய நிலைமை ஸ்தோத்திரம் எல்லோரும் இப்போ கடையில் வாங்கி குடிக்காங்கன்னா ஸ்தோத்திரம் நான் வீட்டுக்கு தெரியாமல், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து செல்லமாக வளர்த்ததுனால ஸ்தோத்திரம் சின்ன வயதிலேயே ரொம்ப பந்துசாக பார்த்தாங்க, எந்த கெட்ட பழக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னு. எங்கள் அப்பா அந்த பீடியோ சிகரெட் அந்த வாடகிட்ட கிட்ட நிற்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய மாமமார் சித்தப்பமார் அவங்க கூட சேர்ந்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுனால தெரியாமல் குடிக்க ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம் அப்படி ஒரிஜினல் சாராயம்னா அது தீ பற்ற வச்சா எரியும், அப்படி குடிக்க ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். ஸ்தோத்திரம் அடுத்து பல மந்திரவாதிகள் எல்லாம் சொன்னாங்க, இந்த பையன் தங்கணும்னு சொன்னால் திருச்செந்தூரில் கொண்டு போய் கருப்பட்டிக்கு தவிடுக்கு விற்று வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வைத்து என்னை கொண்டு போய் திருச்செந்தூரில் கருப்பட்டிக்கும் தவிடுக்கு விற்று வாங்கினாங்க, கரையம் கொடுத்து வாங்கினான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வயசில் தான் ஸ்தோத்திரம் பிழைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பெரிய பையனாக எனக்கு நல்ல விவரம் தெரியும். தண்டியும் நான் மூக்கு வாடி போடுவேன், தெரியுதான் யாருக்காட்டும், மூக்கில் இன்றைக்கும் ஓட்ட கிடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் எங்கள் பிள்ளைகள் தமாசுக்குனாலும் கொண்டாங்க குச்சி போட்டு பார்ப்போம் அப்படிம்பாங்க, வச்சு குத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்மல் பெரிய பையனாக தாண்டி நான் கம்மல் போட்டிருந்தேன். ஏன்னா ஆண்டவர் அறியாத குடும்பம், எல்லா கோயிலுக்கும்
ஆர்வமங்கலம் என்று சொல்லி ஏரல் பக்கத்தில் இருக்குது. 16 வருஷம் 16 கிடாய் கொண்டு போயிருக்கிறேன். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் நான் மிக வேகமாய் நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வளர்க்கப்பட்டேன். எல்லாம் கெட்ட வழக்கங்கள்லாம் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஆனால் தகப்பனார் அப்படிப்பட்டவர் அல்ல. எங்கள் அப்பா ஸ்தோத்திரம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் தான் 92 வயதில் எங்கள் அப்பா என்கிட்ட தான் இருந்து மரித்து போனாங்க. ஸ்தோத்திரம். சாகு தண்டியும் கறி எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். எந்த சுகரோ ப்ரெஷரோ எந்த வியாதி இல்லாமல் 92 வயசில் அப்படியே படுத்து கிறிஸ்துக்களை கொண்டு வந்து அவர்கள் ஸ்தோத்திரம் நாங்கள் தான் அடக்கம் பண்ணோம். நல்ல முறையில் அவர்கள் மரித்தார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சின்ன பையன் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு 2 பிள்ளைகள் செத்த பிறகு அதுக்கு பிறகு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. அது 2 பையங்க, 1 பையனும் 1 பொண்ணும். ஆனால் மொத்தத்தில் 7 எங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம். ஆனால் முதல்ல எனக்கு பிறந்து என் கூட பிறந்தது 2, எனக்கு பிறகு 2 செத்து போச்சு. ஸ்தோத்திரம். நான் என்னோட சேர்த்தா எத்தனை ஆச்சு? 5. அதுக்கு பிறகு இப்போ ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததுனால என்னுடைய ஸ்தோத்திரம், எங்கள் அம்மா பிரசவத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். ஜண்டியில் கொண்டு வச்சுது ஸ்தோத்திரம் கொண்டு வந்தாங்க. என் தம்பி சின்ன பையன், நான் ஆப்டர்ஸை தான் போட்டிருப்பேன் ஸ்தோத்திரம். ஆனால் மரித்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அம்மான்னு போய் வாயை தொலைச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் அவங்க ஸ்தோத்திரம் மரித்து போன பின்பு என்னுடைய தகப்பனார் தம்பியும் தங்கச்சியும் பார்க்கணும், நமக்கு மூத்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் எங்களுடைய அம்மாவுடைய பெற்றோர் எல்லாம் கவனிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா ஒரு வியாதி பிடித்த ஒரு சகோதரியை பிடிச்சி எங்கள் அப்பாவுக்கு கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் கட்டி வச்சு ஏன்னா பிள்ளையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி, எங்கள் தாத்தா பாட்டி கொஞ்சம் வயசானாலும் திடகாத்திரமாக இருந்தாங்க, அவங்க தான் பார்க்காங்க. ஆனால் நான் ஆப்டவுசர் தான் போட்டிருப்பேன். கொஞ்சம் 18, 19 வயசு ஆக போகிறது. அப்போ ஸ்தோத்திரம் ரொம்ப குடிச்சிட்டு ஸ்கூலில் தாளையத்தில் ரொம்ப சேட்டை பண்ணேன். அதெல்லாம் நிறைய கதை. அப்படி இருக்கும்போது இவன் இங்கே இருந்தால் ஒழுங்காக படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கோயம்புத்தூர் கொண்டு போனாங்க எங்கள் மாமா வீட்டுக்கு. ஆனால் அங்கே இருந்து சொல்லாமல் தெரியாமல் இங்கே வந்து ஸ்தோத்திரம் நல்ல ஒரு அருவா வாங்கி என்னுடைய ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா 2வது திருமணம் முடிச்சிருக்கிறதுனால 2 பேர்த்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி விலை கொடுத்து ஸ்தோத்திரம் ஒரு அருவாளை வாங்கினேன். எப்போதும் அதை தீட்டி பதம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு கையிலெல்லாம் லேசாக கூட முடி முளைச்சிருக்காது. 2 பேர்த்த வெட்டுமா அப்படின்னு கல்பொடி தீட்டி அப்படியே தூக்கி காட்டுவேன் 2 பேர்த்திட்டையும் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நல்லா ஒரு நாள் தண்ணியை போட்டுட்டு வந்து நிற்காங்க. உங்கள் 2 பேர்த்தையும் வெட்டாமல் விட மாட்டேன்னு 3 தடவை எங்கள் அப்பாவை வெட்டதுக்கு எங்கள் அப்பாவையும் சித்தியையும் வெட்டதுக்கு முயற்சித்தேன். ஸ்தோத்திரம். இவன் நம்மளை வெட்டி போடுறான்னு எங்கள் அப்பா அந்த உலக்க கழுந்து சொல்லுவாங்களே, இப்போ உரலுனானே என்னன்னே தெரியாது, அந்த கழுந்து எப்போது வீட்டு வாசலுக்குள்ள வச்சுருப்பார் ஸ்தோத்திரம். அப்படி வெட்ட கிட்ட வந்துட்டானா ஒரே அடியாக என்ன செஞ்சிடணும், அடிச்சிடணும். அப்படிங்கிற நிலைமையில் அவர் ஆயத்தமாக இருந்தார். நான் இவங்க 2 பேர் வந்து 2 பேர்த்தையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல அருவாளை எப்போதும் பக்கத்திலேயே வைத்திருப்பேன் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு 2வது தரம் மேரேஜ் பண்ண அந்த சித்தி, அவருடைய கூட பிறந்த சகோதரன், அவங்களுக்கு மணப்பட வீடு, அவர் அங்கே ஒரு நாள் ராத்திரி போல் வர நான் நல்ல தண்ணியில் நிற்கிறேன். வந்தேன், எந்த நாய் உள்ளே போகுது அப்படின்னேன். அது ஸ்தோத்திரம் பேசாமல் அவர் உள்ளே போனார். போயிட்டு ஸ்தோத்திரம் சொன்னார், நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை காலி பண்ணி போடுவான். வெட்டின பிறகு என்ன செய்ய முடியும், குடிச்சிக்கிட்டு இருக்கான், எப்பவும் டெய்லி தண்ணியில் இருக்கான், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, காலி பண்ணி வந்திருக்கேன்னு மணப்படை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் போகும்போது சொல்கிறான், என் நாயை என் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ வெளியே வர அப்படின்னு சொன்னேன். உன்னை 10 நாளைக்குள்ள உன்னை பார்த்துக்கிட்டுன்ட்டு போயிட்டாங்க. சரியாக 10 நாள் ஆகலை, பையன் கூட கபடி விளாண்டுக்கிட்டு இருக்கேன். என்னை விட வயதில் மூத்த பையங்க சின்ன பையங்க எல்லோரும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு காய்ச்சல் வந்தது, இப்படின்னு ஒரு அலுப்பு, ஒரு உழுப்புச்சு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இருக்கும்போது நடந்தது என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம், அப்படியே காய்ச்சலில் வந்து படுத்தேன். 2 கையும் தூக்க முடியாது. இல்லையா, 2 கை இப்படி இருக்கும், கை மேலே வராது. ஏன்னா இந்த கை தான், சொல்லுங்களேன், தமிழை தானே சொல்கிறேன், இதை வச்சு தானே வெட்டுவான், கொல்ல சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி
ஒரு தொழிலாளிகிட்ட போய் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னா, ஸ்தோத்திரம், திடீர்னு முதுகில் ஒரு கட்டி வந்துச்சு. அதை கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட காட்டும்போது, இது பிளட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டிவி சம்மந்தமான கட்டி, இது உடம்புலாம் வரும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி நிறைய செலவாகும் அப்படின்ட்டாங்க. சரி, ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை பெட்டில் சேர்த்தாங்க. ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பெட்டில் சேர்த்துருக்கு. அங்கே நான் இருந்தால் என்னையை வச்சு அங்கே டாக்டர்கள் அவங்க ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குப்பரை படுக்க போட்டு முதுகில் என்னையை வச்சுக்கிட்டே அமுக்கி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. செத்தாலும் சரி ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் சாகக்கூடாதுன்ட்டு நானே பசி ஏறி சொல்லாம வீட்டை பார்த்து வந்துட்டேன். ஸ்தோத்திரம். ஏன்னா டெய்லி அவங்களுக்கு சொல்லிக்கிறது, இந்த மெடிக்கலுக்கு படிக்கிறவங்க பூராவுக்கும் என்ன வச்சே சொல்லிக் கொடுக்காங்க. இனிமேல் அப்போ வீட்டில் போய் செத்துரும் அப்படின்னு. அந்த திருநெல்வேலியில் ஸ்தோத்திரம், முதுகில் கட்டி 2 கையும் மேலே போகாது. நெல்லைப்பர் கோயில் பக்கத்தில் அந்த தேருக்கு தெம்பக்கத்தில் ஸ்தோத்திரம், அந்த பிளாஸ்டிக் கடை பக்கத்தில் அந்த பெரிய தேருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நாயுடு ஆஸ்பத்திரியில் முதலாவது ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. இல்லையிலோயா, அவர் சொல்லிட்டாரு, இந்த பையன் பிழைக்க மாட்டான், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க, நல்லா சாப்பிடட்டும் சார் அப்படின்னு சொல்லி காதை கடிச்சிட்டார். அப்போ பார்த்தபோது அது மாத்திரமல்ல, இது டிவி சம்மந்தமான கட்டி, இது உடம்பெல்லாம் பரவும். அவனுக்கு தனி தட்டும் தனி டம்ளரும் என்ன செஞ்சுருங்க, சாப்பிட்றதுக்கு வச்சுருங்க. மண்டை மட்டும்தான் இருக்கும், எலும்பு கூட தான் இருப்பாங்க. ஸோ அந்த தலைமாட்டில் தட்டையும் டம்ளரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். சரின்னு ஆப்ரேஷன் பண்ணி தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வரும்போது ஆட்டோவில் கொண்டு வந்து என்னை இறக்குறாங்க. அப்போது எல்லோரும் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாட்ட, ஸ்தோத்திரம், இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு வெட்டுனா மறுபடியும் அங்கே மணப்படைக்கும் தேடியும் போன ஒரு தரம் அறுவலை வச்சு, நான் அதை சொல்ல விட்டுட்டேன். தேடிக்கும் போனேன், அங்கே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதனால் செத்து போயிடுவான், நீ வந்து லேசை எட்டி பார்த்துட்டு போயிரு, இல்லைன்னா நாளைக்கு செத்து போனால் உன்னை உள்ளே விட்டு பார்க்க விட மாட்டாங்கன்னு எங்கள் அப்பாட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே நின்று ஆட்டோவில் வெளியே நின்றுருக்காப்புல. ஆட்டோவில் இருந்து கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தூக்கி கொண்டு வந்து வெளியே தூக்குறாங்க. எங்கள் அப்பா வந்து கேட்காப்புல, என்னை எங்கள் வீட்டில் பெரிய துறை இருந்துச்சு, பெரிய துறை நல்லா இருக்கியான்னு, செத்து போயிட்டியோ உயிரோடு இருக்கியான்னு பார்க்க வந்தியோ, செத்து போனால் போயிடுவேன், ஆனால் உயிரோடு வந்தோம்னா திரும்ப 2 வத்தையும் காலி பண்ணாமல் விட மாட்டேன். உடனே அவர் ஒரு ஆசீர்வாதம் போட்டார், உன் புத்திக்கு இதுவும் கிடைக்கும் இதுக்கு மேலும் கிடைக்கும்ட்டார். இல்லையிலோய்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்தோத்திரம், அடுத்த பக்கம் ஒரு கட்டி 15 நாள் ஆகுது. இந்த காலில் ஒரு கட்டி, 3 கட்டி வந்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டு, இது இந்த தண்டில், அந்த கால் தண்டில் பண்ணதில் தையல் போட்டும் ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வேஷ்டி மாற்றிக்கிட்டே இருக்கும். அடியில் ஸ்தோத்திரம் சேலை அது இதுன்னு துணியை வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு திரும்ப அவ்வளவு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். பிழைக்க மாட்டான்ட்டாங்க. ஸோ அரை இட்லி அரை டம்ளர் பால் தான். அப்படிப்பட்ட மரண படுக்கையில் 6 மாதம் கர்த்தருக்கு 2 கையும் மேலே தூக்க முடியாது, பாத்ரூமு கொண்டு போய் தூக்கி தான் வைக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேரில் கொஞ்சம் நேரம் கழுத்து உடம்புலாம் வலிக்குனா உட்கார வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் என் ஆண்டவர் என்னை நேசித்தார். அல்லேலூயா. தாயின் கருவிலேயே உருவாகும் போது தெரிந்த ஆண்டவர். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க. அதுக்கு எல்லோரும் எங்கள் பாட்டி தாத்தா எல்லோரும் போயிட்டாங்க. ஸ்தோத்திரம், ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க, தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா இந்த 2வது மேரேஜ் பண்ணது அங்கே மணப்படையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் ஸ்தோத்திரம் படுத்து கிடக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஆள் கைப்பிரதி கொடுக்க வந்த ஒரு பெரியவர், அந்த சுவிசேஷம் தான் என்னை அசைத்தது. அல்லேலூயா. அவர் வந்து, தம்பி இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு பார்த்து நிறைய புக்கு வச்சுருந்தாரு, ஏதோ போஸ்ட்மேன் மாதிரி தெரிஞ்சது. என்னையா போஸ்ட்மேனா அப்படின்னு. ஆமையா அப்படின்ட்டு அவர் உள்ளே வந்தவர், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இந்த புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கணும். எனக்கு கிறிஸ்டினாலே பிடிக்காத, நானே சாக போகிறேன், ஏன்னா சீக்கிரம் வேதனை தாங்க முடியல, 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, கை கால் விளங்காமல் உயிரோடு இருந்து என்ன செய்ய, படுத்த படுக்கையில், சீக்கிரம் உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி சீக்கிரம் உயிர் போவதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உடனே அவர் சொன்னார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் தம்பி, உங்கள் படுக்கையை மாற்றுவாருன்னாரு. டாக்டரே சொல்லிட்டாரு பிழைக்க மாட்டேன்னு, ஆனால் நான் இனிமேலாம் பிழைப்பேன் நீங்கள் சொல்லுறதுனால இல்லை, உங்களை அநேக இடத்துல ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார்னு சொன்னார். அல்லேலூயா.
அவர் ஸ்தோத்திரம். அப்படியே படுத்திருக்கேன், என் தலைமாட்டில் உட்காந்து கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த மகனுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, உண்மை அறியாத மகன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஜெபம் பண்ற மொத்த பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாவம் அழுது யாரோ எந்த ஊரோ தெரியாது அழுது ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு 2-3 புக்கை என் கையில் கொடுத்தாரு. நான் சொன்னேன், கிறிஸ்டினா எனக்கு பிடிக்காது, பிடிக்காத பரவாயில்ல, அதை சும்மா கையில் வச்சு பாரு தம்பி அப்படின்னாரு. ஸோ சரி அவர் கொடுத்தாரு. வேதனை தாங்க முடியல, சீக்கிரம் உயிர் போகுதுக்கு உடனே ஜோமிட்டு சொன்னார், தம்பி இன்றைக்கி 4 மணிக்குள்ள நீங்கள் நடப்பீங்க, உங்கள் கையை ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்குவார் தம்பி அப்படின்னாரு. நான் சிரித்தேன். 1/2 இட்லி 1/2 டம்ளர் பாலுக்கு மேலே உள்ளே இறங்க மாட்டேக்கு. எலும்பு தோலுமாக என்னைக்கு உடம்பு வச்சு நான் என்னைக்கு உயிரோடு வரேன், இவர் எந்திரிச்சு நடப்பீங்க, சாட்சியாக நிறுத்துவீங்கன்னு தோத்துறோம். அவர் சொன்னார், இயேசு உங்களை கையை பிடிச்சி தூக்குனா அந்த இயேசுவை நம்புங்க, இல்லைன்னா நம்ப வேண்டாம் தம்பி அப்படின்னாரு. சரி அப்படின்னா சரி அவனுக்கு கொடுத்துட்டு புஸ்தகம் கொடுத்தாரு. அதில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து அதில் படம் போட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த அடி தூக்கி போட்டுட்டேன். அவர் இப்போ ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். நான் ஜெபம் பண்ணி எந்த ஊரை எங்கேருந்து வந்தாரோ தெரியல. இப்போ அப்படியே மத்தியானம் போல் அந்த பாலையும் ஸ்தோத்திரம் அந்த அரை பண்ணி சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 4 மணி ஆச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கேன். உனக்காக சிலுவையில் தூக்கிட இயேசு நானே என் மகனை எழுந்துருன்னு சொல்லி ஒரு வெண்வஸ்திர தரித்த ஒரு கரம் என்னை தூக்குச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்கேயோ உள்ள சாட்சி இல்லை, என் ஸ்தோத்திரம். சின்ன வயசுல இருந்து நான் பண்ண சேட்டையிலேருந்து அதே தாளத்தில் தான் இன்றைக்கும் இருக்கிறேன். பூரா சொந்தக்காரங்க மத்தியில் தான் சபை நடத்துக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா படுக்கையில் கிடந்ததுலேருந்து எல்லாத்தையும் அறிந்தவர்கள் இன்றைக்கும் எங்கள் சபையில் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு. அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த ஸ்தோத்திரம் அந்த 4 மணிக்கு அந்த சத்தம் கேட்டணும். அப்போ மணி 4 ஆகிட்டோன்னு இப்படி படுத்துக்கிட்டு நவுண்டு, ஏன்னா எந்திரிக்க முடியாது, இப்படியே நவுண்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே கிடக்க டைம் பீஸை பார்க்க கரெக்டாக 4. அப்போ இயேசு சுகமாக்கி இருப்பாரோ. அப்போ தான் மறுபடியும் என்னுடைய மனசாட்சிகள் சொல்கிறது, உனக்காக சிலுவையில் தூங்கிட இயேசு நானே அப்படிங்கிற சத்தம் எனக்கு மறுபடியும். அப்போ இயேசு சுகமாக்கி இருந்தார்னா அவரை நம்பணும். அவர் அப்படித்தானே சொன்னார், இல்லைன்னா நம்ப வேண்டாம்னு சொன்னார்ல. சுகமாக்கியிருக்காரா பாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்து பாயில் அப்படியே படுத்து பக்கத்தில் போய் ஜன்னலை பிடிச்சி ஸ்தோத்திரம் கையை மேலே கொண்டு போகிறேன். கை போகுது. 6 மாதம் இந்த கை லேசாக போச்சுன்னா உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த தோல் புசத்தில் ஆப்ரேஷன், இந்த தோல் புசத்தில் ஆப்ரேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உள்ள எலும்புலாம் உள்ள பாதிச்சிருக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். எந்திரிச்சு ஜன்னலை பிடிச்சி நடக்கேன். பிறவி சப்பானி நடந்து எப்படி குதித்து நடந்தானோ இதை மாதிரி அங்கே போகிறேன், இங்கே வரேன், காலை தூக்கி பார்க்க சரியாயிட்டா, கையை தூக்கி பார்க்க எல்லாம் ஸ்தோத்திரம், எல்லாம் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு மாத்திரை இல்லை, மருந்து இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 மாதத்தில் இதே திருநெல்வேலி டவுனில் உள்ள ஸ்தோத்திரம் ஆயுடு ஆஸ்பத்திரியில் சொன்னேன், இந்த பையன் பிழைக்க மாட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்தேன், எங்களுடைய குடும்பம் சாபத்தில் இருந்தது, நான் வியாதியாக இருந்தேன். அல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றிலிருந்து நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர் எங்களையும் குடும்பத்தையும் விடுவித்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு நல்ல பூரணமான சுகம். ஸ்தோத்திரம். அன்னைக்கு நைட்டுக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்தார் எல்லாரும் ஸ்தோத்திரம் அது துஷ்டிக்கு போயிட்டு ட்ரெயினுக்கு வராங்க. அதிகமாக பஸ் இல்லை. அப்போ ஸ்தோத்திரம் வர்றாங்க. சேரில் உட்காந்துருக்கேன். அல்லேலூயா. சேரில் உட்கார்ந்தது மட்டும் இல்லை, வீட்டில் இருந்ததை பாதியை சுத்தப்படுத்திட்டேன். புரிஞ்சுருக்குன்னு இருக்கேன். எல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப பக்தியில் ரொம்ப இருப்பாங்க. எல்லாத்தையும் அள்ளி தூர போட்டேங்க. ஸ்தோத்திரம். வீட்டை வந்து பார்க்காங்க, எல்லாம் வெறும் வீடாக இருக்குது. நான் சொன்னேன், ஏசு என்ன சுகமாகிட்டேன், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா, யார் உன்னை என்ன சொன்னாங்க? இல்லை, கையை பாருங்கள், காலை பாருங்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாளையத்தில் ஸ்பின்னிங் மில்லில்
மில்லில் வேலை பார்த்து கொண்டே அங்கங்கே ஊழியம் செய்தேன். அல்லேலூயா. கர்த்தர் முழு நேரம், நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், ஸ்தோத்திரம். ஆனால் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யும்போது கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். நான் சொன்னேன், ஊழியக்காரங்களாம் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டோம்னு சொல்லி எப்படிலாம் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வேலையை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம். என்ன செய்யக்கூடாது? ஊழித்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம், ஒரு கேரளா இங்கே பாஸ்டர் மைக்கேல் சாமின்னு சொல்லி இங்கே பாளையங்கோட்டையில் அவங்க இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்போ தான் எனக்கு அவங்க அறிமுகமாக அங்கே கேரளாவிலேருந்து ஒரு தேவ மனிதனை கூப்பிட்டு வச்சாங்க. கூப்பிட்டு வச்சபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆட்டோவில் போய், தம்பி எபி நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் அழைப்பதற்கு ஆட்டோ அனுப்புகிறேன். நான் போய் இந்த குலவணிகபுரத்தில் அல்லையிலே கிரவுண்டுன்னு ஒன்று இருந்துச்சு முதல்ல, ஸ்தோத்திரம். அதில் அந்த மீட்டிங் அங்கே நடக்கு. ஜோம் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போய் அவரை கூப்பிட போகிறேன். அவருக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும், ஸ்தோத்திரம். மலையாளத்துக்கார் தான். ஆனால் அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், பிரயாணத்துக்காக ஜோமனுன்னு சோமுன்னு தோல்ல கை வச்சு சொல்கிறாரு, உன்னை கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்குன்னு வச்சுருக்காரு, சபை நடத்துறதுக்கு வச்சுருக்கிறாரு. நீ ஊழியக்காரங்கெல்லாம் கஷ்டப்படுற, அவர் தமிழில் நல்லா பேசுவார். அவரை வச்சு முன்னால் கூட்டமே நான் வச்சேன். ஸ்தோத்திரம். அதனால் வேலையை விடுறதுக்கு யோசிக்க. ஆனால் ஸ்தோத்திரம், உனக்கு ஒரு அறிகுறி, உனக்கு ஆண்டவர் உன் மரணப்படுக்கையிலேருந்து உன்னை என்ன செய்தார் அவருக்கு தெரியாது. பிரயாணத்துக்கு ஜோமனவர் தோல்ல கை வச்சுட்டு சொல்கிறாரு, மரணத்துக்குள்ள கிடந்த உனக்கு நான் ஜீவனை கொடுத்து உன் கையை பிடிச்சி என்ன செய்தேன்? தூக்குனேன். ஆனால் நீ என்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீ விடலைன்னா உனக்கு ஒரு அடையாளமாக ஸ்தோத்திரம் உன் கை அடி விழும், முன்னால் உள்ள பல்லு போகும்னாரு. லேலோயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னடா ஆண்டவர் இப்படி இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே மனசுக்கு என்ன இவர் சொல்லிட்டு கேரளாக்காரங்க எதையாட்டம் அடிச்சு விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவர் கூட்டத்தில் 3 நாள் பேசுகிறாரு. டெய்லி நான் தான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு பிறகு ஒரு ஒன்றும் சொல்லு. கர்த்தருக்கு மில்ல வேலை பார்க்கும்போது வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நான் வேலை பார்த்தது ஸ்பின்னிங்லேயும் ஸ்தோத்திரம் கோன் வைண்டிங்லேயும் வேலை பார்த்தோம் மில்லில். ஆனால் என்னை கொண்டு போய் ஸ்தோத்திரம் இந்த புளு ரூம்புன்னு சொல்லி இந்த பஞ்சு அள்ளி போட்டு பெரிய பாய் மாதிரி வரும், அதில் கொண்டு போய் என்னையை விட்டுட்டாங்க. அதில் ஆள் வரலை. எனக்கு அதில் செஞ்சு பழக்கம் இல்லை. அது என்னச்சு உள்ளே போய் சிக்கிக்கிட்டு ஸ்தோத்திரம் பஞ்சு வெளியே வர மாட்டேங்குது. சிலது கல் ஏதாண்டு கிடந்தால் தட்டிக்கிட்டு ரொம்ப இது பண்ணும். அதுக்கு ஒரு கம்பி இருக்குது, அதை வச்சு தட்டி விட்டால் அது என்ன செய்யும்? பாய் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, புதுசு பார்த்தீங்களா, எனக்கு அவர் சொன்னது எல்லாம் மறந்து போச்சு. 1 மாதம் பக்கம் ஆக போகுது. ஸ்தோத்திரம். இது வரமாட்டேக்குன்னு சொல்லி கையை வச்சுட்டு உள்ளே இப்படி தள்ளிட்டேன். சக்குன்னு கையில் இறங்கிட்டு. அதுக்கு வாரம் தான் ஒரு பையனுக்கு இதில் துண்டாக கை போச்சு. ரொம்ப நாளாக இந்த அடையாளம் இருந்து இப்போ தான் மாறிடும். ஸ்தோத்திரம். அது கை உள்ளே போச்சு பார்த்தீங்களா, அது ஸ்தோத்திரம். அந்த மிஷின் அப்படியே அது பஞ்சு மாதிரியா கொண்டு போயிடும், பஞ்சோட பஞ்சாக கொண்டு போயிடும். இந்த கையை உள்ளே ஒரு இயேசுவேன்னு பார்க்கலாம். அதான் அடிச்சது இந்த முன்னிச்சு பல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் எனக்கு வந்துச்சு, அந்த தேவ மனுஷன் சொன்னாங்க, அன்றைக்கே மில்லு வேலையை விட்டுட்டு முழு நேரமாக கர்த்தருக்கு ஒழித்து. அல்லேலூயா. ரொம்ப யோசித்தேன். கல்யாணம் முடித்து பிள்ளைகள் ஆச்சுன்னா ஸ்தோத்திரம் 3 ஸ்தோத்திரம் நமக்கு பிள்ளைகள்லாம் பிறந்துன்னா பிள்ளைகளை எப்படி வளர்க்க வைக்க, மில்லில் வேலை பார்க்குறோம். அது எங்கள் பாட்டி தாத்தாலாம் என்ன சொல்லுவாங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்க, எங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களுக்கு நீ எதாவது செய்யணும் வைக்கணும், நீ தான் குடும்பத்தை பார்க்குற மூத்த பையன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபையினால் ஸ்தோத்திரம் முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் ஒரு நாளும் கைவிடலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஊழியக்காரருடைய ஸ்தோத்திரம் மகளை எனக்கு ஆண்டவர் பாஸ்டர் மைக்கேல் சாமி ஐயா அவர்கள் தான் பார்த்து திருமணம் முடித்தார்கள். இது எங்கள் ஸ்தோத்திரம் மூத்தது மகா ஸ்தோத்திரம். அவங்க மாப்பிள்ளை வேலை பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு 2 பிள்ளைகள். இந்த தம்பி என்னோடு 2வது பையன் எங்களோடு ஊழியத்தில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். மனைவியும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது. இன்னொரு பையன் இன்வெர்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு பொண்ணு. 3 பிள்ளைகளையும் கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நான் இதை சொல்ல, ஏன்னா நான் பிறந்தது கால் மாதிரி தான் பிறந்தேன். அவங்க சாபம்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு பிறந்தது எந்த பிள்ளையும் அப்படி பிறக்கலை. சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாத்தையும் ஆண்டவர் நல்ல 3 பிள்ளைகளுக்கு நல்ல வீடை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் இந்த ஊழியத்தில் நாங்கள் வந்ததுனால நான் கஷ்டப்பட்டதெல்லாம் நிறையா அது காரியத்தை சொல்ல விரும்பலை. அப்படி ஓலை செட்டு போட்டு அதுக்கு பாய் இல்லாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தின் வந்த பாதை இன்னொரு முறை நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர்களுடைய ஊழியத்தை செய்ததுனால ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்துக்கு தொடர்ந்து வர்றீங்க, சபைக்கு வர்றீங்க, தொடர்ந்து சபையில் நிலைத்து இருந்து நீங்கள் கனி கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை இந்த இடத்த ஆலயத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடணும்லாம் என்ன நாட்கள் உண்டு. ஆனால் என்ன வந்தாலும் சரிதான், கர்த்தருக்காக நிற்போமானால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார்னு சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு தந்தார். இல்லையலூயா. எங்கள் வீட்டம்மா வச்சுட்டு தான் சொல்கிறேன், வரதட்சணை வாங்காமல் தான் நான் கல்யாணம் முடித்தேன். இல்லையலூயா. எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு எனக்கு அவங்க வீட்டில் எடுத்து கொடுத்தது ஒயிட் பேண்ட்டும் ஒயிட் சட்டையும் 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாங்க. அது ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்குல இருந்து என்னைக்கு கெட்டனாலோ நான் அதையும் சொல்கிறேன், என்னைக்கு கெட்டனாலோ அன்றைக்கி தான் நான் கல்யாணம் வைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் இந்து, ஆண்டவர் அறியாதவங்க. ஸ்தோத்திரம். வெள்ளை சேலை கட்டி தான் கல்யாணம் முடிப்பேன், நகை போடாமல். ஏன்னா நான் காது குத்தி மூக்கத்தி எல்லாம் போட்டிருக்கேன், இப்படி தான் முடிப்பேன் நான். அப்போ எங்கேயும் பார்த்து வச்சுருக்கியா அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில். ஆனாலும் நான் ஜெபம் பண்ணேன். இல்லையலூயா. எதுவுமே வாங்காம ஸ்தோத்திரம். பாத்திரம் மண்டம் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு தான் என்னுடையது. எங்கள் அம்மாவுக்குள்ளே பாத்திரம் மண்டம் இருந்தது. என் தங்கச்சி என்ன பார்த்தா தெரியுமா, ஒன்று வாங்காமல் முடிக்காமலாம் வச்சுட்டு தான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணத்தில் பொங்கி திக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாவுக்குள்ளே பாத்திரம் மண்டம் பித்தால அது தட்டு கிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஸ்தோத்திரம் சாக்கில் கட்டி மேலே போட்டாப்ல. இல்லையலோய்யா. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். போய் நானும் எங்கள் வீட்டம்மா போய் தான் 2 தட்டு 2 டம்ளரு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இல்லையலோய்யா. ஸ்தோத்திரம். 150 ரூபா வாடகைக்கில் தான் இருந்தோம். ஸ்தோத்திரம். கதவு கிடையாது, நாங்கள் படுக்கிறதுக்கு சரியான ரூமு கிடையாது. ஸ்தோத்திரம். கதவு இல்லாதனால எங்கள் மாமியார் வந்தபோது பிள்ளைகள் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேலையை கட்டி தொங்க விட்டாங்க. இல்லையலோய்யா. இன்றைக்கு இதுக்கு மத்தியில் கர்த்தருக்காக நின்னதுனால இன்றைக்கி எல்லாத்தையும் கர்த்தர் தந்து சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் நம்மளை உயர்த்தலை, நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னு. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைத்து அவர் அழகு பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. எங்கள் வீட்டம்மா கல்யாணம் முடிஞ்சு வரும்போது கர்த்தருக்கு 150 ரூபா வாடகைக்கு கல்யாணத்துக்காக பார்த்தேன். அதுக்கு தாண்டி எங்களுக்கு சொந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது, இடிஞ்சு விழுந்துட்டு. சோத்தில் வெறும் மாட்டுத்தோடு ஒரு 2 மாடு வளர்த்தோம். அதை சுற்றி ஓலையை அடைச்சிட்டு அதில் தான் எங்கள் பாட்டி தாத்தா எங்களுக்கு சாப்பாடு பொங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து தான் 3 பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆண்டவரை நம்ம எல்லா விஷயத்திலையும் கனப்படுத்துவோமானால் நிச்சயமா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. எங்கள் அப்பா சொத்துலையோ எங்கள் வீட்டம்மாடைய சொத்துலையோ எதுலையுமே நாங்கள் இடமோ எதுவுமே வாங்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? பெறுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எல்லாருக்கும் ஒரு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னது போல ரொம்ப ஆழமாலாம் எனக்கு பேசுறதுக்கு நான் பைபிள் காலேஜெல்லாம் முடிக்கலை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி கர்த்தர் தந்த வார்த்தையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 36 வருஷமா இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால 3 சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பையனும் குடும்பமாய் நாங்களும் குடும்பமாய் ஸ்தோத்திரம் இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்.